வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, பொன்னியின் செல்வன். படத்த பத்தியா, இல்ல நாவல பத்தியா அப்படின்னு கேட்டா 2ம் கலந்து எனக்கு என்ன தோணுதோ அத நான் சொல்றேன். நான் வந்து இந்த நாவல் படிச்சிருக்கேன். ஒரு 2 தடவ படிச்சிருக்கேன். அப்புறம் ஆடியோ புக்காவும் கேட்டிருக்கேன். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த படமா எடுக்கிறப்போ, இந்த படத்த பார்க்கணும். எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து ரொம்பவே இருந்தது. அதனால நான் போய் பார்த்துட்டேன். எனக்கு ஓகே. அத வந்து அப்படியே எடுத்திருக்காங்களா? அந்த நாவல அப்படியே படமாக்கியிருக்காங்களான்னா, அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா, அந்த அந்த நாவல்ல அவ்ளோ டீட்டெயிலிங் இருக்கும். எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கும். அது ஒரு 5 பார்ட்டான அ 5 பாகத்த உடைய ஒரு நாவல். அத வந்து நீங்க 2 படமா ஒரு 3 மணி நேரமா, 6 மணி நேரத்தில சொல்லணும்னா, சில விஷயங்கள வந்து விட்டு தான் ஆகணும். அ அதே மாரி என்ன சொல்ல, ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் வேற. ஒரு எழுத்து நடை வேற, ஒரு படமா அத காட்டுறது வேற. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செஞ்சது. ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரையும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த நாவலுக்கான ஒரு ஜஸ்டிஸ கண்டிப்பா அந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆம், எனக்கு நான் மொத பொன்னியின் செல்வன் எப்படி ரீட் பண்ணேன்னா, என்ன காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில எங்க அக்கா வீட்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்தில ஒரு லெண்டிங் லைப்ரரி இருக்கும். அங்க வந்து பொன்னியின் செல்வன் புக்க பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இந்த புக்கு நல்லாயிருக்கும்னு நெறைய பேர் சொல்லிலாம் நான் கேட்டுருக்கேன். பட் நான் வாங்குனதில்ல. எங்க வீட்லயும் அந்த புக் இல்ல. ஸோ நான் அத வந்து படிச்சது கிடையாது. ஓகே, லெண்டிங் லைப்ரரியில இருக்குன்னோனே தூக்குடா புக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு பாகம் அ விகடன் பிரசுரம் தான் நான் படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா கடகடன்னு படிச்சுட்டேன். லைக் எனக்கு ஒரு ஒரு 10வது அத்தியாயம் வரை கொஞ்சம் எனக்கு அப்படியே அந்த கதைக்குள்ள நான் ஒன்றி போகல. கரெக்ட்டா அந்த குடந்தை ஜோதிடர் அவரு அங்க அங்க இருந்து எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்த மாரி இருந்தது. அப்படியே கதைக்குள்ள போயிட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா தான் இருக்கும். நான் கதைக்குள்ள போனது அந்த வந்தியத்தேவன் வந்து குந்தவைய அந்த இடத்துல தான் மொத பார்ப்பாங்க. ஸோ அங்க அவங்க இளவரசிய பார்த்துட்டாரு. அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த மாதிரி நான் அப்படியே கதைக்குள்ள ஒன்றி போக ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முதல் பாகத்த படிச்சு முடிச்சுட்டு கொண்டு போய் குடுத்துட்டு 2வது பாகத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க வீட்ல சொன்னாங்க, "இதையே உட்காந்து படிச்சா வேலையெல்லாம் கிடைக்காது. எங்க வேலைக்கு போறது?" அப்படின்னோனே, சரி ஓகே, அ நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த 2வது பாகத்த கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல. அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நான் அத படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புக் ஃபேர்ல போய் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ இதே மாரி தான் மறுபடியும் முதல் பாகத்திலிருந்து தான் நான் படிச்சேன். ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டோம் அப்படின்னு நான் விடுற மாரி எனக்கு இல்ல. ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாரி முதல்லேருந்து உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி சொல்லப்போனா ஆஃபீஸில வந்து நான் பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். அவ்வளவா எனக்கு ஒர்க் இல்லாத டைமில நான் அத எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். நெறைய நேரம் படிப்பேன். என் பக்கத்தில இருக்க பொண்ணுக்கு வேற நான் அத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலி அவளும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தா. நான் வந்து இந்த பாத்தியா இந்த பிடிஎஃப் இந்த லிங்க்ல நல்லாயிருக்கு. இத போய் படி அப்படி சொல்லி அவளுக்கும் குடுத்து, நாங்க 2 பேரும் ஒர்க் அவ்வளவா இல்லாத டைம்ல அத படிச்சுட்டு, நீ எது வந்த? நான் எது வந்தேன்? இங்க என்ன நடக்குது? அது நடக்குது, இது நடக்குது அப்படி சொல்லிட்டு படிச்சுட்ருப்போம். அந்த மாரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிச்சேன். அ அன் ஒரு படிச்சு முடிச்சு ஒரு நெறைய இடத்துல பயங்கர பரபரப்பு இருக்கும். அப்படியே ஒரு பதட்டம்லாம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ! என்ன இப்படி இவ்ளோ ஒரு நாவலும் இந்த மாரி நான் படிச்சதே கிடையாது. ஒரு மாரி நர்வஸ் ஆகிலாம் நான் படிச்சிருக்கேன் சில சீன்ஸ்லாம் வரப்போ. அந்த வர்ணனைகள்லாம் வரப்போ, நிஜமாவே சொல்றேன். எனக்கு வந்து கல்கி வந்து என் கைய பிடிச்சு கூட்டு போய் அந்த இடத்த காட்டிட்டு இருக்க மாரி தான். நம்ம கண்ணு முன்னாடி தெரியறது வந்து அந்த எழுத்துக்கள். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெரியும். ஆனா, என் மைண்டுக்குள்ள வந்து நான் அந்த இடத்த பார்க்குற மாரியே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த புத்த விகாரம், அந்த அந்த அங்க இலங்கை எப்படி இருக்கு? அங்க உள்ள அந்த அ ஸ்கல்ப்சர்லாம் எப்படி இருக்கு? அவங்களோட இது எப்படி இருக்கு? ஒவ்வொன்னும் வந்து எனக்கு அப்படியே மைண்ட்ல பின்னாடி ஓடிட்டே இருக்கு. அந்த குகை ஒண்ணு இருக்கும். ஒரு வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது மாரி அது எல்லாமே மைண்ட்ல ஒரு பிக்சரா போயிட்டே தான் இருந்தது. ஆ அந்த அளவுக்கு அந்த நாவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது படிச்ச எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்ன தி பெஸ்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இத வந்து படமா எடுக்குறாங்க அப்படின்றப்போ, அதுவும் மணிரத்னம் எடுக்குறாரு அப்படின்னா, எப்படி இருக்குன்ற ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்தது. ஸோ நான் வந்து பேசிக்கா மணிரத்னமோட ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு அவர் எடுத்த நெறைய படம் பிடிக்கவே பிடிக்காது. நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்காது அப்படின்ற மாரியான மைண்ட் செட்லயே இருக்கும் எனக்கு நெறையா படம்.
ரொம்ப பிடிச்சதுன்னா மௌனராகம். அது வந்து ஆல் டைம் ஃபேவரைட். அது ரொம்ப அந்த படத்த பத்தி பேசணும்னா இதே மாதிரி நெறைய பேசிட்டே இருப்பேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். கன்னத்தில் முத்தமிட்டால் பிடிக்கும். அந்த மாரி அலைப்பாயுதே பிடிக்கும். ஸோ அது மாரி சில படங்கள் பிடிக்குமே தவிர, அவருடைய ஒர்க்கு, அவருக்குன்னு இருக்கிற ஃபேன் பேஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபேன்லாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருந்தது. இவர் பொன்னியின் செல்வன எப்படி எடுப்பாரு? இவர் ஒத்த ஒத்த டயலாக்கா பேசுவாரு. ஸோ இவர் படத்துல எப்படி இருக்கும்? லைக் ஒன் வேர்டா பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் டயலாக் இங்கே பக்கம் பக்கமா இருக்குமே, என்ன பேசுவாங்க இவங்கலாம்? அப்படின்லாம் எனக்கு இருந்தது. அதே மாரி அடுத்து நமக்கு வந்து ஆர்வம் என்னன்னா, நம்ம மைண்ட்ல ஒருத்தர வச்சிருப்போம் இல்லையா? வந்தியத்தேவன்னா, வந்தியத்தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னா, அத ஒருத்தர் திரையில யார் கொண்டு வரப்போறா? அப்படின்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இது மாரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் யார் வரப்போறாங்கன்ற ஆர்வம் இருந்தது. ஸோ படமா இத அ அறிவிச்சப்பயே இது இது இவங்கவங்க பண்றாங்கன்னு அந்த மெயின் கேரக்டர் சொல்லயிலேயே, ஆ எனக்கு வந்து வந்தியத்தேவனா கார்த்திங்கிறது ஓகே, கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி ஓரளவுக்கு ஒத்து போயிரும் அப்படின்ற மாரி தோணுச்சு. ஆதித்த கரிகாலன்னா விக்ரம்னா, விக்ரம் என்ன கேரக்டர் குடுத்தாலும் அவரு நல்லா தான் பண்ணுவாரு. ஸோ வந்து ஆதித்த கரிகாலன்னா விக்ரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆ இது அருள்மொழிவர்மனா வந்து ஜெயம் ரவின்றப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவர போய் எதுக்கு போடுறாரு? இவரு நடிச்சது நல்லாவா இருக்கும்? ஐ மீன் எப்படின்னா, அம் அந்த கேரக்டராவே மாறுற மாதிரியெல்லாம் எனக்கு ஜெயம் ரவி எந்த படத்துலயுமே தெரிஞ்சதே இல்ல. ஜெயம் ரவி நல்லா நடிக்கிறாருன்னு தெரியுமே தவிர, அவர் அந்த கேரக்டராவே இருந்தாரு. அப்படி ஒரு இது அந்த மாரிலாம் எனக்கு எந்த எந்த படத்துலயுமே அவரோட ஆக்டிங் எனக்கு தோணுனதில்ல. நெறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. நல்லா நடிப்பாரு. பட் அந்த கேரக்டரா அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனதே இல்ல. ஸோ ஜெயம் ரவி வந்து எனக்கு ரொம்ப பேட் சாய்ஸா தான் தெரிஞ்சது. அடுத்து ஐஸ்வர்யா ராய் நந்தினின்றப்போ ஓகே, அவங்க ரொம்ப அழகின்றப்போ ஐஸ்வர்யா ராய்ன்னு காமனா நமக்கு அப்படி தானே இருக்கும். உலகளகி உலகளகின்னு இன்னமும் அவங்கள தான் சொல்லிட்டுருக்கோம். ஸோ அவங்கள போட்டிருக்காங்க. அண்ட் குந்தவையா த்ரிஷாவும் எனக்கு ஓகே ஒரு 50-50 மேபி நல்லா இருக்கலாம். அந்த மாரி தான் நான் நெனச்சிருந்தேன். பட் படம் பார்க்குறப்போ ரியலி எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ட ரொம்ப பெஸ்ட்டாவே பண்ணியிருந்தாங்க. நான் வந்தியத்தேவன் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்தியத்தேவன விட ஜெயம் ரவி அருள்மொழிவர்மனா ரொம்பவே நல்லா இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அருள்மொழிவர்மன்ற கேரக்டரே வந்து கொஞ்சம் அம் லைட்டா ஒரு சட்டிலா ப்ளே பண்ற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாரு. என்ன சொல்ல ஒரு அறிவாளியா இருப்பாரு, வீரனா இருப்பாரு. சும்மா புசுக்கு புசுக்குன்னு போய் எல்லாம் பண்ணிற மாட்டாரு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயுமே முடிவெடுப்பாரு. ஸோ அதுக்கு வந்து ஜெயம் ரவி ரொம்ப கரெக்டாவே இருந்த மாரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் மத்த கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. குந்தவை ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல ஒரு இளவரசியா தான் எனக்கு அதில த்ரிஷா தெரிஞ்சாங்க. அவ்வளோ அழகா அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், இதாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நந்தினி வந்து எனக்கு என்ன சொல்ல அவங்கள ரொம்ப அழகின்றத வந்து நம்ம எழுத்து மூலியமா நெறைய சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வசீகரமும், அவங்களோட அழகும், அவங்களோட அழகால அவங்க சாதிக்கிற விஷயமும், எதிர்த்தாப்புல வர ஒரு என்ன சொல்ல அவங்கள எதிர்கொள்ற ஒரு ஆண்மகன வந்து அவங்க ஒரு 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 வார்த்தை பேசியே அவங்க வந்து அவங்க சொல்றத காலடியில கிடப்பேன்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிற மாரியான ஒரு சௌந்தரியத்தோட இருக்கிற ஒரு ஆள் அவங்க. ஸோ அது ஐஸ்வர்யா ராய் வந்து அப்படிப்பட்டவங்கன்னு காட்டுறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்ட மாரி தெரிஞ்சது. லைக் அவங்க ஒவ்வொரு தடவ வரையிலயும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அண்ட் அவங்களுக்குன்னு தனியா ஒரு லைட்டு போட்ட மாரி ஒரு பளிச்சுன்னு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மேபி ஒரு ஜோதா அக்பரில் பார்த்த ஐஸ்வர்யா ராய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோதா அக்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க அப்படியே ஒரு அரசி மாரியே இருப்பாங்க. லைக் ஒரு இளவரசி அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அது மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கிற மாரி இருக்கும். இப்போ மேபி அந்த அளவுக்கு இல்லையோன்னு இருந்துச்சு. பட் ஓகே, என்ன சொல்ல ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. இட் வாஸ் குட். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கதை அப்படின்னு பார்க்குறப்போ என்ன சொல்ல படம் ஆரம்பித்தோடனேயே கதைக்குள்ளே போயிடும். அண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வர கதையோட்டத்துக்கு தேவையான எல்லா காட்சிகளும் முக்கியமான காட்சிகளோடையே தான் படம் நகர்ந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப முக்கியமான சீனாக இருக்கும். லைக் ஒரு லெஷர் டைமே நமக்கு கிடைக்காது. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் புக்கு நீங்கள் படித்ததில்ல அப்படின்னா, லைக் அதை நீங்கள் கவனிச்சா தான் அடுத்து அது என்னன்னே புரியும். ஏன்னா ஒரு எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்களா, அவங்கள தூக்கி ஓரமா வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து சம்புவரையர், பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், சம்புவரையர் மகன் கந்தமாறன், இவர் பார்த்திபேந்திர பல்லவன்,
இவர் அப்படி இப்படின்னு வந்துட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாவலா படிக்கையில அவங்கள பத்தி ஒரு தனித்தனி சாப்டரே எழுதியிருக்கனால, நமக்கு அந்த வி யூஸ்ட் டு இட். அத வந்து நம்மளுக்கு தெரியும். ஓ! இவங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு படமா அத காட்டையில, ஆம், அது வந்து என்ன சொல்ல, நமக்கு ஃபாலோ அப் பண்ணுறது கொஞ்சம் ஐ மீன் புதுசா நம்ம பார்க்குறோம், புக்கு படிக்காம பார்க்குறோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து காமன் தான். இப்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு பட் அது சீரீஸ். அது வந்து எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கையில எனக்கு பிடிக்கவே இல்ல. என்ன இது இப்படியே இருக்குது, வின்டர்ஃபெல்லுன்றானுங்க, அதுன்றானுங்க, இதுன்றானுங்க, என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக போக அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டடா போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அது அது வேற. அதுவும் பொன்னியின் செல்வனும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற அவ்வளோ பேர் ப்ளே பண்ணுறத வந்து நீங்கள் ஒரு சின்ன டைம்குள்ளே சொல்லணும் அப்படின்னா, அதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா தான் இருக்கும். லைக் அதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வந்து அது இத்தனைக்கும் சீரியஸாக தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை பார்க்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அவன் எங்கேருந்தாவது வருவான். அவன் யாருன்னு நீங்கள் அந்த இதில் நீங்கள் லைட்டாக ஃபோனை பார்த்துட்டு அப்படி இப்படி இருந்தீங்கன்னா என்னன்னே புரியாது. இவன் எங்கேருந்து வந்தானே நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் அதை ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புக்கு படிக்காதவங்களுக்கு படம் எப்படி இருந்ததுன்னு நான் கேட்டேன். என் கூட பார்த்தவங்க அந்த மாதிரி கேட்டேன். நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களுக்கு வந்து விடை தெரியல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றபடி இந்த படத்தோட மெயினாக நான் எதை சொல்வேன்னா, ரஹ்மானோட மியூசிக் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அது நமக்கு தெரியும் ரஹ்மான் மியூசிக் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஓகே. என்ன சொல்ல, அந்த கிளைமேக்ஸ் சீன்லலாம் வந்து அந்த பிஜிஎம்மே வந்து நம்மளுக்கு ஒரு பரபரப்பு கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வந்தியத்தேவன்கிட்ட இருந்து தான் புக்கு வந்து ஆரம்பிக்கும். ஆனால் படம் வந்து ஆதித்த கரிகாலன்லேருந்து ஆரம்பிக்குது. வந்தியத்தேவன் போகிற வழியை வந்து அப்படியே விவரிச்சுட்டே போவாங்க. அந்த ஆடிப்பெருக்கு இருக்கும், அந்த அணை எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, எத்தனை இருக்குன்னுலாம் அவர் எண்ணிட்டே போவார். அந்த இதெல்லாம் ஸோ அந்த ஹோல்லாம் எத்தனை இருக்குது அதெல்லாம் எண்ணிட்டு போவார். அப்படியே ரொம்ப நிறைய விவரிச்சுட்டே இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப நீட்டாக ஒரு பாட்டில் பொன்னி நதி பார்க்கணுமேன்னு சொல்லி அதை சூப்பராக காட்டிட்டாங்க. லைக் அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அதை வந்து ஒரு படமாக காட்டையில் இந்த மாதிரி காட்டுறப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. அது எனக்கு அந்த பாட்டு கேட்கலே எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த பாட்டு வந்து கரெக்டாக அந்த வந்தியத்தேவன் வந்து இந்த ஊருக்குள்ளே வரதை வந்து கரெக்டாக விவரிக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு மூவி பார்க்குறப்பையும் இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, எனக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி அவரை வந்து என்ன சொல்ல, அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்கெல்லாம் இவங்க அந்த போர்ட்ரே பண்ணுற அந்த முக்கியமான கேரக்டர்ஸில் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் ஒருத்தர் தான். அவரும் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தான் என்னைய கேட்டால். இவர் சும்மா வந்துக்கிட்டே இருப்பார், அது இதுன்னு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் பார்த்தா அவர் யார், அவர் ஏன் பண்ணுறாரு, அவருக்கு என்னெல்லாம் தெரியுது, லைக் அவர் எப்படியெல்லாம் ஒற்றர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே வந்தியத்தேவனுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அப் டு டேட்டில் வச்சுருப்பார். என்ன நடக்குது என்ன ஏது, ஒரு சூப்பரான ஒற்றனாக இருப்பார் அவர். ஸோ அவரை வந்து இந்த படத்தில் ரொம்ப காட்டலையோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, லைக் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று ஃபீல் ஆகும் இல்லையா? படத்தை ஐ மீன் நாவல் படித்த எல்லாருக்குமே இதை சொல்லியிருக்கலாமோ, அதை காணுமே இதை காணுமே அப்படி சொல்லி எல்லாருக்குமே தோணும். ஸோ அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒருவேளை இன்னுமே கூட ஆழ்வார்க்கடியான் நம்பியை நல்லா காட்டியிருக்கலாமோ, ஐ மீன் அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு என்ன சொல்ல, இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்துட்டே இருப்போம், ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம். சடனாக ஒரு கட் வச்சு இன்னொரு இடத்துல இன்னொன்று காட்டுவாங்க. கதையும் இப்படி தான் இருக்கும். நம்ம நாவல் படிக்கையிலையும் நம்ம அப்படியே ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு இடத்துல இருப்பார். நம்ம அடுத்த வந்து வேறவங்களை பற்றி வேறு இடத்துல நடக்கிறத பற்றி எழுதிட்டே வந்திருப்பாங்க. திடீர்னு வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், இதுக்கு வந்து நம்ம நம்பிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவோம், வாசகர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்குவோம், வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படி சொல்லி நம்ம கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார் கல்கி. ஸோ அந்த அப்ரோச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் கொண்டு வந்த மாதிரி தான் படமும் எடுத்திருந்தாங்க. ஒரு இடம் போகும், சடனாக இலங்கையில் என்ன நடக்குதுன்னு அங்கே காட்டுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு சடனாக இங்கே காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு
வந்தியத்தேவன்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு அர ஒ ஒரு அரசரா அவங்களுடைய அ முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நாட்ட இழந்து இப்போ அவர் வந்து ஒரு வீரரா இருப்பாரு. ஸோ போர் புரிஞ்சிருப்பாரு. அவர் தூதுவரா போறாரு. அதெல்லாம் ஓகே. அவர் வந்து இந்த மாரி தான் ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்சம் எல்லார்ட்டயும் போய் போய் பேசுவாரு. பெண்கள்ட்டலாம் நல்லா இதா இருப்பாரு. நல்ல ஒரு காதலனா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த மாதிரியே இருப்பாரு. ஆனா வந்து ஒரு ஒரு அரசராக வேண்டியவரு. அவர் வல்லத்து இளவரசன் தான் அவரு. ஸோ அத வந்து இவர் ஒரு வல்லத்து இளவரசன். இவர் இப்போ வந்து இப்படி அவருக்கு நாடு இல்ல, இப்படி இருக்காரு. இந்த மாரிலாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு சீன்ல இருக்கும். அம் லைக் அந்த பிரகாஷ் ராஜ் கிட்ட ஐ மீன் அந்த சுந்தர சோழர் கிட்ட கேட்பாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து என்னுடைய இத நீங்க எனக்கு குடுத்துருங்க. ஐ மீன் எனக்கு வந்து அந்த மாரி இழந்த அரசாட்சிய எனக்கு திருப்பி குடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த அந்த ஒரு அபயத்த மட்டும் நீங்க பண்ணுங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தான். ஒரு சின்ன இத வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவர் என்ன அரசர்ன்னு சொல்றாங்க, இவர் என்ன இப்படி இருக்காரு, அந்த மாரிலாம் கேட்க முடியாது. ஸோ அத மூவியா எப்படி அவங்க கன்வே பண்ணுமோ, அத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லாவே அந்த நாவலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாவல அப்படியே தான் ஐ மீன் அப்படியேனா அப்படியே எடுத்துற முடியாது. ஆனா நாவல்ல இல்லாம அது இதுன்னு என்னத்தையாவது சேர்த்து அத போட்டு குழப்பி அந்த மாரிலாம் பண்ணல. நாவல்ல கதையோட்டத்தோட தேவையான எந்தெந்த முக்கியமான சீன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அண்டு கேரக்டர் வைஸ் பார்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த நம்ம இன்டர்வியூலலாம் பார்ப்போம் இல்லையா? கார்த்தி, த்ரிஷா, அப்புறம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், அப்புறம் ஜெயராம் இவங்க கேரக்டர்ஸ தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சரத்குமாரையும், பார்த்திபனையும் சில இதில காட்டுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஒரு அ எடுத்திருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நெறைய இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் பெரிய ஸ்டார் போட முடியாது. இருந்தாலும் கந்தமாறனுக்கு அந்த தாடி வச்ச மனிதர போடாம இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலர், அப்புறம் பார்த்திபேந்திர பல்லவன் இவங்க 4 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒண்ணாவே போர் புரிஞ்சுட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 4 பேருமே வீரர்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில 4 பேரும் ஒரு இளம் பிராயத்த சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. லைக் சின்ன ஏஜா தான் இருக்கும். ரொம்ப ஒரு துடிப்பான இளைஞர்களா தான் இருப்பாங்க. இதில எதுக்கு அந்த கந்தமாறன் மட்டும் இப்படி வயசானவர் மாரி இருந்தாருன்னு எனக்கு தெரியல. அ அட்லீஸ்ட் அவர் அந்த மாதிரி காட்டாம இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம கதையா படிக்கையில முதல்ல வர்றது வந்து இந்த வந்தியத்தேவன் அப்புறம் கந்தமாறன்றவர வச்சு அவரு அந்த கடம்பூர் மாளிகைக்குள்ள போவாரு. இவங்களோட தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் ஆயிட்டுருப்போம். அதனால எனக்கு வந்து அது ரொம்பவே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருந்தது. கந்தமாறனா இவர காட்டையில எனக்கு யார்ரா இவரு? கந்தமாறன்னு இவர போய் காட்டுறாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. பட் கந்தமாறனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் ரொம்ப கிடையாது இந்த படத்துல. அதனால சரி ஓகே அப்படின்ற மாரி ஒருத்தர போட்டிருக்காங்களோ அப்படி தான் இருந்தது. அதே மாரி சேந்தன் அமுதனும் அப்படிதான். சேந்தன் அமுதனுக்கு வந்து சேந்தன் அமுதன் யாரு? சேந்தன் அமுதனோட அம்மா அப்படி சொல்லி சேந்தன் அமுதனுக்கும் பூங்குழலிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த மாரி நெறைய எக்கச்சக்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். புக்ல. ஆனா வந்து சேந்தன் அமுதன் பெருசா வரவே இல்ல இந்த பார்ட்ல. மேபி செகண்ட் பார்ட்ல நிச்சயமா அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். செகண்ட் பார்ட்ல அத பத்தி நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் மேபி வச்சிருக்கலாம். அண்ட் படம் முடிச்ச விதம் வந்து ரொம்ப கரெக்டான இடத்துல தான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். பொன்னியின் செல்வர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறது கதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பொன்னியின் செல்வர் இறந்துட்டாரு. ஐயோ! பொன்னியின் செல்வர் இறந்துட்டாரா? யாரு கொன்னா? யார் இதுக்கு காரணம்? இந்த வல்லவராயன் வந்தியத்தேவன் தான் காரணம். அவன காப்பாத்த போய் தான் செத்தாரு. அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு குழப்பம் வந்துரும். ஸோ அந்த இடத்துல கரெக்டா முடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த சீன் இருக்கு இல்லையா? அந்த கப்பல்ல வந்து அந்த கடல்ல வந்து நெறைய கொந்தளிப்பு வந்துரும். கடல் அப்படியே அமைதியாகும். அமைதியாகுதுன்னா இந்த மாரி கொந்தளிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த என்ன சொல்ல, ஒரு நிமிஷம் வந்து அதல பாதாளத்தில போன மாரி இருக்கும். அடுத்த நிமிஷம் வானத்துக்கே போன மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க கதையில, புக்ல. ஸோ அத வந்து விஷுவலைஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்த்து அந்த கப்பல்ல வர சண்டை, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் அவங்க முடிச்சது வந்து இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஐ மீன் நந்தினி வந்து
ஆதித்த கரிகாலனை வந்து கொல்லணும் அப்படின்னு அதுக்கான வாளை எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. கீழே வந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு லேடி போவாங்க இல்லையா, அந்த ஊமை ராணின்னு சொல்லப்படுறவங்க வந்து போய் எடுக்கையில் அவங்க அப்படியே திரும்பி பார்த்தா அதுவும் ஐஸ்வர்யா ராயின்றப்போ இது வந்து புக்கு படிக்காதவங்கள வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன்னா இது செம்ம ட்விஸ்ட்டு தான். ஒழுங்காக படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக செம்ம ட்விஸ்ட்டு தான். ஏன்னா அங்கேயும் காட்டுறாங்க இங்கேயும் காட்டுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஐஸ்வர்யா ராய் எப்படி இங்கே அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷனோட தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு நான் வந்து ஒருவேளை இந்த புக்கு படிக்கலைன்னு இந்த படத்தை எப்படி பார்ப்பேன்னா 2 தடவை போய் பார்த்துருவேன். இது என்ன நடந்துச்சு, அவர் யார், இவர் யார் அப்படி சொல்லி நோட்ஸ் எடுத்து பார்க்காத குறையா தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மந்தாகினி அந்த ஊமை ராணியும் ஐஸ்வர்யா ராய் தான், நந்தினியும் ஐஸ்வர்யா ராய் தான்றது ஒரு செம்ம ட்விஸ்ட்டு தான். என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே நீங்கள் கதையை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குன்னு எல்லோரும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டுலாம் பார்க்க முடியாது. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது அது ஒருத்தரை பொறுத்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வீங்கன்னா, புக்கு கண்டிப்பாக படிங்க. படித்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இவ்வளோ பக்கமாக இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முத 5 பார்ட் இருக்குது, இவ்வளோ பேஜஸ் இருக்குது, ஒன்னொன்னுலேயே 50 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு மலைப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குது, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படி ரீடிங் ஹேபிட் பெருசாக இல்லை, நான் அவ்வளோலாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, அது கேட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் ஒரு தடவை ஆடியோ புக்கும் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். அப்போயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது 2 ஃபார்மில் நம்ம அதை கண்டிப்பாக அது வந்து பார்க்கலாம். அதே போல் தான் எனக்கு படமும் இது என்ன சொல்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லணும். தியேட்டரில் போய் பார்த்தோன்னா ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்ல, நான் ஐமேக்ஸில் பார்த்தேன். நான் ஐமேக்ஸில் இதுவரை படம் பார்த்ததே இல்லை. தமிழ் படம் ஒன்றும் ஐமேக்ஸில் வந்ததில்லைல்ல, அதனால் நான் பார்த்தது கிடையாது. பாகுபலி 2 வந்து ஐமேக்ஸில் வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நான் நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தது. ஐமேக்ஸ் நான் பார்க்கல. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த கடலை காட்டுறது, அதெல்லாம் வந்து அந்த ஒரு போரை காட்டுறது, அதெல்லாம் பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நம்ம படத்துக்கு போகலாம். அண்ட் பாகுபலியா இந்த படமா அப்படியெல்லாம் எனக்கு கம்பேர் பண்ண தோணலை. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி படம். ஸோ அதில் வந்து ஹீரோ பில்டப் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் ஒரு செங்குத்தான இதில் கூட குடுகுடுன்னு ஏறி ஓடி போய் அந்த டேம் உடச்சி விடுவார், என்னென்னமோ பண்ணுவார். இங்கே வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் ரியாலிட்டியோட இந்த கதை இருக்குது. அதனால எனக்கு அது கண்டிப்பாக பாகுபலி 2வும் பெஸ்ட்டு படம் தான். நான் அதையும் இதே மாதிரி தான் பயங்கரமாக ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இது வேறு, இது ரியாலிட்டியோடு இருக்கிற படம். உண்மையாகவே இருந்த அரசர்கள், அவங்களுடைய போர் முறைகள், அதை வந்து அதாவது அந்த கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க, அந்த போர்லாம் நடந்திருக்கு, இந்த வெற்றிகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தான் கற்பனை கதையை தவிர ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் இதில் உண்மையாகவே நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரியாலிட்டியோடு இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியோடு இருக்குது. ஸோ எனக்கு கம்பேர் பண்ண தோணலை. அதனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவாக பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் பாகம் 1ன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ல, நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனையும் விடவே நல்லாவே இருந்தது இந்த படம், அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் படம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி.